வணக்கம் மக்களே. உறவுகள் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பேசியிருப்பேன். மனிதனோட அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவிடம், இதை விட மிகவும் முக்கியமானது ஒரு மனிதனுக்கு உறவு. அந்த உறவு இல்லைன்னா மனிதனால் பூமியில் உயிர் வாழ முடியாது. இதுக்கு ஒரு டெஸ்ட்டு, ஹார்லோஸ் மங்கி டெஸ்ட் ஒன்று வந்துட்டு நம்ம சேனல்லே சொல்லி விளக்கியிருக்கேன். இந்த கடவுள் இருக்காரா இல்லையா அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதில் அந்த டெஸ்ட்டை விரிவாக விளக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை போய் பார்த்துக்குங்க. மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணால் அது வரும், அதையும் பார்த்துக்குங்க. நம்மளோட உறவுகளை நல்லா பேணி பாதுகாத்தோன்னா, அதாவது குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் இவங்க எல்லாத்தையும் பேணி பாதுகாத்தோன்னா நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். திடீர்னு நமக்கு ஏதாவது உணர்ச்சி ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ரொம்ப எமோஷ்னலாக யாருமே இல்லாமல் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்கக்கிட்ட போயிட்டு நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். இதனால் நமக்கு மன அமைதி கிடைக்கும். அதனால் எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்கான உறவை உங்கள் கூட வச்சுக்கிங்க, உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு. இப்படி உங்களோட எமோஷன்ஸை, உங்களோட கவலைகளெல்லாம் ஷேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். உங்களுக்கு நல்ல மன அமைதி கிடைக்கும். நீங்கள் நல்ல உறவு முறைகளெல்லாம் பேணி பாதுகாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மூலயமா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க புது புது கருத்துக்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புது ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் செய்யலாம். வாழ்க்கையில் மனுஷனுக்கு நிறையா சவால்கள்லாம் வந்துட்டு இருக்கும். திடீர்னு நம்ம கீழே விழுகிற நிலைக்கும் போவோம். ஸோ நீங்கள் உறவுகளெல்லாம் நல்லா பேணி பாதுகாத்தீங்கன்னா எப்போவுமே அந்த சவால்களை ஈஸியாக நீங்கள் வென்று எடுத்துடலாம். நீங்கள் கீழவே விழ வேணாம். வாழ்க்கையில் நீங்கள் கீழே விழுந்தாலும் உங்களை தாங்கி பிடிக்க உறவுகளோட கைகள் உங்களுக்கு எப்பவுமே துணையாக நிற்கும். ஸோ இதனால தான் மனிதனுக்கு உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவுகள் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதுக்கு, அமைதியோடு வாழ்கிறதுக்கு உதவி செய்யுது. இதுக்கு முன்னாடி ஒரு சாமி ஆட்டம் ஆடுறது ஏன், பேய் ஆட்டம் ஆடுறது ஏன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளை பேணி பாதுகாக்காத மனிதர்கள் தான் இது போல் சாமி ஆட்டம், பேய் ஆட்டம், அதாவது அவங்களுக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், மன அழுத்தங்கள்லாம் இருக்கும். இதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணால் அது ஈஸியாக ரிலீஃப் ஆகிடும். ஸோ அப்படி ரிலீஃப் ஆகாமல் இவங்க உள்ளுக்குள்ளேயே அடக்கி அடக்கி வச்சுக்கிறது, இது போல் திருவிழாக்கள் எல்லாம் இந்த மேளதாளங்கள் இசைக்கக்குள்ள அது எல்லாமே அழுகை, குமுறல், கோபம் எல்லாமே எப்படி வருது, சாமி ஆட்டமாக, பேய் ஆட்டமாக வெளியில் வந்து அப்போ அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிது. ஸோ இதை பற்றியும் நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறேன். மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். எனக்கு யாருமே தேவையில்ல, நான் தனியாகவே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. ஏன்னா மனிதனே பிறவியில் ஒரு சமூக பிராணி தான். சமூகத்தோடு இணைஞ்சு வாழ்கிறது தான் மனிதனோட தன்மை. ஸோ அதுக்கு மாறாக யாரோட உதவி எனக்கு தேவையில்ல, யார்கிட்டையும் நான் போயிட்டு பேசணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு விடாப்பிடியாக இருக்காதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு உறவையாவது நல்ல உறவை உங்கள் கூட வச்சுக்கிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளை எது ரொம்ப பாதிக்குதுன்னா இந்த ஸ்டேட்டஸ் ரேஸு தான் ரொம்ப பாதிக்குது. இப்போ அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாராவது இருக்காங்க, அவங்களோட குழந்தைகள் இருக்கிறாங்க, இல்லைனா நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க குழந்தைலாம் என்ன படிக்குது, ஏது படிக்குது, நம்ம குழந்தை என்ன படிக்குது அப்படின்னு பேரண்ட்ஸு குழந்தைங்கள ஒரு போட்டியாளர்களாக வச்சு, அதாவது அவங்களோட உறவுகளையே போட்டியாளர்களாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணனாக இருந்தால் அண்ணனாக பார்க்கணும், தம்பியாக இருந்தால் தம்பியாக பார்க்கணும், அக்காவாக இருந்தால் அக்காவாக பார்க்கணும். ஐயையோ, தம்பி இவ்வளோ நகை வச்சுருக்கான், நீ இவ்வளோ பணம் வச்சுருக்கிறான், இப்படி படிக்கிறான், ஐயையோ தங்கச்சி இப்படி இருக்கே, இப்படி போதே, தங்கச்சி குழந்தைங்களாம் நல்லா இருக்கே அப்படின்னு அதை பார்த்து நம்ம பெருமைப்படணுமே தவிர தங்கச்சியெல்லாம் ஒரு போட்டியாளராக பார்த்துடக்கூடாது. அதுபோல் உங்களோட நண்பர்களையும் போட்டியாளராக பார்த்துடக்கூடாது. ஏய் அவன் இப்படி போயிட்டான்டா, இப்படி பண்ணிட்டான்டா, இவ்வளோ நிலம் வாங்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நண்பர்களையும் நீங்கள் போட்டியாளராக பார்க்காதீங்க, உங்களோட உற்ற தோழனாக பாருங்கள். இதில் உருப்படி சில பேர் மேலே போய் அவங்கள எப்படியாவது கீழே இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக யார்ட்டையாவது சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள எப்படி படி இறக்குறதுன்னு ஃபுல்லாக யோசிக்கிறதா இருக்கட்டும், இதை போலலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த உறவுகள் உங்ககிட்ட பேசினா போதும், உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், உறவுகளை உறவுகளாக பார்க்கணும், போட்டியாளர்களாக பார்த்துடாதீங்க என்றைக்கும். நான் பார்க்குற வரைக்கும் இந்த உலகத்தில் நிலப்பலங்கள், பணங்கள், பட்டம், பதவிகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கள விட இந்த உறவுகள் யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் செல்வங்கள் இந்த பூமியில் சேர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாக நீங்கள் உறவுகளை உங்களோட செல்வங்களாக சேர்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் இன்னும் ஹாப்பியாக மன நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற செல்வங்களெல்லாம் நீங்கள் சேருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்க்க வேண்டிய செல்வம் உங்களுடைய உறவுகள் தான். அந்த கடவுள் இருக்காரா இல்லையா, மனிதர்கள் ஏன் கடவுளை வணங்குறாங்க, ஒரு உறவுக்காக தான் மனிதர்கள் கடவுளை வணங்குறாங்க. யாருமே இல்லாதப்போ ஒரு மனிதனுக்கு
ஒரு உறவு தேவைப்படுது அவன் உயிர் வாழ்கிறதுக்கு. அதனால் அவனோட சோகத்தெல்லாம் சொல்லி அழ ஒரு உருவம் தேவைப்படுது. அதனால தான் மனிதர்கள் கடவுளை சிலை வடிவத்தில் வடித்து அதுக்கிட்ட போய் அழுகிறதா இருக்கட்டும், கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், முட்டி போட்டு முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே செய்கிறதுக்கு காரணம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை ஒரு உறவு. அந்த உறவு இல்லாத மனிதர்கள் தான் இது போல் கடவுளை நோக்கி போவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க உடனே. அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க அப்பா அம்மாகிட்ட கேட்டு வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த சிறிய குழந்தைகளுக்கு அவங்க அப்பா அம்மா தான் கடவுள். அந்த குழந்தை வளர 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 பெரியவனா ஆகுது. அதுக்கப்புறம் அதுவே அதோட லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு ஒரு உறவு தேவை இல்லையா? இப்போ அந்த குழந்தை வளர்ந்து அது ஒரு தந்தை ஆயிடுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ தந்தை தனியாக அவரே இந்த லைஃப்பை லீட் பண்ணணும். அந்த தந்தைக்கு ஏதாவது பிரச்சனை, அந்த தாய்க்கு ஏதாவது பிரச்சனை வருங்கிறப்போ அவங்களுக்கே ஒரு உறவு தேவைப்படுது. அப்போ தான் அவங்க எதை நோக்கி போகிறாங்க? கடவுளை நோக்கி போகிறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல். அவங்க மட்டும் அவங்க ஏஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது அவங்க சர்க்கிளில் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க உறவினர்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டே கன்சல்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ஈகோ பிரச்சனையை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்டலாம் போய் எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு அழுது எல்லாத்தையும் தீர்ப்பாங்க. அவ்வளோதானே தவிர இதில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அவங்களே அவங்களோட நண்பர்கள் உறவினர்கள் கூட நல்லா பேசுகிறாங்கன்னா அவங்களோட பிரச்சனையை அவங்கள்ட்ட சொன்னாலே கொஞ்சம் தீர்த்து வைப்பாங்க. அவங்க கடவுள்கிட்ட போகணுங்கிற அவசியமே கிடையாது. இப்படி ஒரு ஈகோ பார்த்துக்கிட்டு தனியாகவே மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வெளியில் யார்ட்டையாவது சொல்லணும். அதுக்காக தான் அவங்க கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. எனக்கு இதை கொடு, எனக்கு இதை செய், எனக்கு இது போல் கஷ்டமாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரில, எனக்கு அழுகையாக வருதுன்னு எல்லாத்தையுமே அந்த கடவுள் உருவத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் மக்கள் சாமி கும்பிட்றாங்க. இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ மீண்டும் இந்த உறவுகளோட முக்கியத்துவத்தை சொல்லணும் இல்லையா? அதுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப அதிகமாக கோயிலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, ரொம்ப வயதானவர்கள் தான் கோயிலில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஆதரவும் இருக்காது. பிள்ளைங்களும் பேச மாட்டாங்க, பேர பிள்ளைங்களும் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு உறவு தேவைப்படுது உயிர் வாழ. அதனால தான் எப்போ பார்த்தாலும் அந்த பெரியவங்க பார்த்தீங்கன்னா கோயிலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நீலாம் சாமி கும்பிடியான்னு கேட்டிங்கன்னா, எனக்கெலாம் கடவுளுங்கிறது தேவையே கிடையாது. ஏன்னா என்கிட்ட நிறைய உறவுகள் இருக்கிறாங்க. எனக்கு ஏதாவது தேவை, நான் ஏதாவது சோகமாக இருக்கிறேன், எங்கேயாவது கீழே விழுந்து அடிபடுறேன்னாக்கா என்னோடய உறவுகள் என்னை பார்த்துக்கிறாங்க. அதனால் உறவுகள் இருக்கும்போது எனக்கு கடவுள் தேவையில்லை. ஒருவேளை எனக்கு எந்த உறவுகளும் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன்னா அப்போது எனக்கு கடவுள் தேவை உயிர் வாழ்கிறதுக்கு. இந்த பூமியில் கடவுள் அப்படிங்கிற கான்செப்டே இந்த உறவுக்காக தான் உருவாயிருக்குன்னா பார்த்துக்குங்களேன். இந்த உறவுகளோட முக்கியத்துவம் புரிஞ்சு தான் இதுக்கு ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணுறேன். ஸோ இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்கணும் நீங்களும். யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. நன்றி மக்களே.